ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 13 ஜூன் 2026 இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். பேஸ் 2 எக்ஸாம் 13 ஜூன்ல இருந்து 20 ஜூன் வரைக்கும் நடக்க போகுது. ஓவராலா இன்னைக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டைம் வந்து 1.5 மணி நேரம். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30, ஜெனரல் அவேர்னஸ்ல 40. ஓவராலா இந்த எக்ஸாம் எப்படி இருந்திருக்குன்னா ஈஸி டு மாடரேட்டா இருந்திருக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் மேக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு, அரித்மெட்டிக்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கங்கிறத அடுத்தடுத்த வீடியோல நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓவராலா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மேக்ஸ்ல 23 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். டாப்பர் பாத்தீங்கன்னா 23 கொஸ்டினுக்கு மேல 27, 28 கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிருக்காங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 30க்கு 30 கொஸ்டினுமே டாப்பர் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிருக்காங்க. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து நல்லா பண்ணிருக்கலாம். சோ கரண்ட் அஃபேர் ஓரளவுக்கு தான் படிச்ச ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 40க்கு ஒரு 22ல இருந்து 25 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிருக்காங்க. இதுதான் ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட அட்டெம்ப்ட். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட குட் அட்டெம்ப்ட் பாத்தீங்க அப்படின்னா 70. ஓகே, நீங்க 70க்கு மேல அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ஓகே, 65 வித் 100% அக்யூரசியோட நீங்க அட்டன் பண்ணியிருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகேவா? சோ குட் அட்டெம்ப்ட்னு பார்த்தோம்னா 70க்கு மேல அட்டன் பண்ணிருக்கிறது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ஏன்னா எப்பவுமே கட் ஆஃப் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட மார்க்கை தான் கட் ஆஃபா வைப்பாங்க. ஓகே, ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் வந்து லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர்ல பாத்தீங்கன்னா 1 or 2, அதாவது லாஸ்ட் 1 இயர் 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ல ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே இது எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட், ஆர்டிகிள் இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாலிட்டில. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு, அவார்ட்ஸ்ல கொஸ்டின் வந்திருக்கு, கரண்ட் அஃபேர்ல ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கரண்ட் அஃபேர்ல கொஸ்டின் வந்திருக்கு. என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட்ஜெட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் சென்சஸ் 2011, 2027. ஓகேவா? சோ டிஜிட்டல் சென்சஸ் இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கு. சமிட்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. அப்புறம் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா குப்தர்கள் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கு. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் பத்தி கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? இது எல்லாமே ஜெனரல் அவேர்னஸ்ல வந்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ் இதுல ரெண்டுல இருந்தும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் 3Dல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கு. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல கொஸ்டின் வந்திருக்கு. பார்ட்னர்ஷிப், ஏஜஸ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ் இந்த டாபிக்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோடிங், டிகோடிங், அனாலஜி, பசில்ஸ், அதுக்கப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், டைரக்ஷன், டேட்டா சஃபிஷியன்சி, ஆர்டர் அண்ட் ரேங்கிங், டைஸ்ல இருந்து கொஸ்டின் வரல. ஓகேவா? இது வந்து ரீசனிங்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ். ஓவராலா குட் அட்டெம்ப்ட் பாத்தீங்க அப்படின்னா 70 கொஸ்டின் இல்ல 70க்கு மேல நீங்க 100% அக்யூரசியோட அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ஏன்னா கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க இதுல. ஓகே, அப்போ 8 மந்த்ஸ்க்கு எனக்கு டைம் இல்ல படிக்கிறதுக்குங்கிற ஸ்டூடெண்ட் ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் இல்லனா எனக்கு கரெக்டா ஒரு 7 டேஸ் தான் டைம் இருக்கு, 20ஆம் தேதி தான் எனக்கு எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஒரு 4 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நல்லா படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போங்க. ஸோ நான் ஈவினிங் வீடியோல உங்களுக்கு இந்த ஷிஃப்ட் 1 and 2ல என்னென்ன ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கிறத நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த வீடியோல மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட்ல என்ன மாதிரி கேட்டிருக்காங்களோ அதே ரியல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் மட்டும் நமக்கு கரெக்டா வர்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு தான் உங்களுக்கு ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஜெனரல் அவேர்னஸ்ங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவா சொல்லிடுவாங்க இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க அப்படின்னு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அதை வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி தான் நம்ம மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ ஈவினிங் வந்து இந்த ஷிஃப்ட் 1 and 2ல கேட்ட ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க இந்த முந்தின ஷிஃப்டோட அனாலிசிஸை கரெக்டா பார்த்துட்டு போங்க. அப்ப இந்த ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் கேட்ட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வந்து வாங்கிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 999. ஸோ உங்களுக்கு 7 மேல இருந்து 20 ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின்ஸும் டீம் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 999. இப்போ என்டிபிசி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருவாங்க, டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த ஷிஃப்ட் கொஸ்டின் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்டிபிசி எக்ஸாம் எழுத போறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த அனாலிசிஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸாம்ல கேட்ட ரியல் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு சேம் கொஸ்டின்ஸே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அதுக்கு ரிலேட்டடான டாபிக்கும் ரிப்பீட் ஆகும். ஓகேவா, அதுல என்ன டாபிக் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமெண்ட்மெண்ட்ல இருந்து நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அடுத்த ஷிஃப்ட்ல வந்துரும். ஓகேவா, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் இந்த ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த ஷிஃப்ட்ல அதே ஸ்போர்ட்ஸுக்கான கொஸ்டினை வேற மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஷிஃப்ட் போறவங்க எக்ஸாம் போறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போறது, போட்டோ எடுத்துட்டு போறதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்திருக்கும், ஹால் டிக்கெட், இ கால் லெட்டர், அதை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஆதார் கார்டோட ஒரிஜினல் வந்து கையில வச்சுக்கோங்க. கையில மருதாணி ஏதாவது கேர்ள்ஸ் வச்சிருந்தீங்கன்னா மருதாணியை ரிமூவ் பண்ணிருங்க. ஓகேவா, மெகந்தி ஏதாவது கையில போட்டிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிருங்க. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எடுப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் விழுந்தாதான் நமக்கு சிஸ்டம் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. மூணாவது என்ன அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஓகேவா, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து எடுத்துட்டு போங்க. இது மூணுமே கண்டிப்பா இருக்கணும். இது இருந்தாதான் எக்ஸாம் ஹாலுக்குள்ள எக்ஸாம் எழுத விடுவாங்க. அடுத்து இன்னொரு ஐடி ப்ரூஃப் வந்து சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. இந்த ஆதார் கார்டு போக இன்னொரு ஐடி ப்ரூஃபும் வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு கரெக்ட் டைமுக்கு போங்க. ஸோ கூலா இருங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.